ஹாய் ஹலோ வணக்கம். சொகுசு கப்பல் வாங்கியிருக்காங்களாம் சின்னத்திரைய நடிகையான ஆல்யா மானசா. தமிழ் சின்னத்திரை நடிகர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகைகளாகவும் இருப்பாங்க. அதில் நம்ம விஜய் டிவியை பொறுத்தவரை ஆல்யா மானசா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட் சீரியல் நடிகை அப்படின்னு கூட சொல்லலாம். மாநாட மயிலாட அப்படிங்கிற ஒரு நடன நிகழ்ச்சி மூலமாக தான் மீடியாவுக்கு என்ட்ரி கொடுத்தவங்க தான் ஆல்யா மானசா. அப்படியே விஜய் டிவி பக்கம் வந்து ராஜாராணி தொடர் அப்படிங்கிற ஒரு சீரியலை பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்க. முதல் சீரியல்லையே நிறைய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அமைச்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ரசிகர்கள் மனதை ரொம்பவே தொட்டுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கடைசியாக சன் டிவியில் இனியா அப்படிங்கிற சீரியல் பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்க. இப்போ தொடர்ந்து இந்த தொடர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் முடிவுக்கு வந்திருந்தது ரீசெண்ட் டைமில். ராஜாராணி அப்படிங்கிற ஒரு சீரியல் மூலமாக தான் அதே சீரியலில் பேர் பண்ணி நடித்து சஞ்சீவ் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணி இப்போ இவங்களுக்கு ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட கோடி ரூபாயில் ஒரு பிரம்மாண்டமான வீடு கட்டியிருந்தாங்க. அந்த வீட்டையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சேனலில் முதற்கொண்டு நிறைய பேர் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி போட்டிருந்தாங்க. கேரளாவில் ஆலப்புழா அப்படிங்கிறதுல போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு பிரபலமானது அப்படின்னு கூட கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும். அங்கே உள்ள போட் ஹவுஸில் நம்ம ஹாலிடேக்கெலாம் ரொம்பவே போய் நிறைய பேர் நம்ம இந்தியாவில் இருந்தும் சரி நிறைய இடங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க போய் நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நிறைய பேர் வராங்க. டூர் மாதிரியும் நிறைய பேர் நம்ம போயிட்டு இருக்கோம். போட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தங்கணும் அப்படின்னா ஒரு ஆயிரக்கணக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஆல்யா மானசாவும் தற்போது பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்களாம். அதோட போட் ஹவுஸோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஹவுஸ் 2 கோடியாம். அது நிறைய வசதிகளுடன் கூடிய ஒரு படுக்கறைகள், பிரம்மாண்டமான டைனிங் ஹால், எல்லா வசதிகளுமே இருக்குதாம். இது வந்து ஒரு புது பிஸ்னஸ் மாதிரி காலடி எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆல்யா மானசா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக நிறைய பேர் நம்ம விரும்பி டூர்லாம் போகிறதுனால இவங்க அந்த சொந்தமாக ஒரு போட் ஹவுஸ் வாங்கி அதை பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மாதிரி ரன் பண்ண போகிறாங்களாம். அதுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. நம்ம ஆல்யா மானசா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.